இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலத்தின் 25வது வாரம் புதன்கிழமையிலே இன்றைய வாசகங்களை விழிப்புணர்வோடு எப்படி பணி வாழ்வை முன்னெடுத்து செல்வது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நம்மில் பல பேர் நான் நிறைய உழைத்திருக்கிறேன், ஆனால் எந்த பயனுமே கிடைக்கவில்லை என்று நினைப்பதுண்டு. உழைப்பினால் மட்டுமே உயர்ந்துவிட முடியுமா? பிறர் சொல்கின்ற பணியை மட்டும் செய்தால் நாம் நல்லவர்கள் என்று சான்று பகர முடியுமா? நம் உழைப்பும் சரி, நம் பணி வாழும் சரி, சரியான திசையில் சரியான பலத்துடன் இலக்கை நோக்கிய தீவிரத்துடன் செலுத்தும் போதுதான் வெற்றி பெற முடியும். ஒருவனை அழைத்து முகத்தை கழுவிக்கொண்டு பவுடர் போட்டுக்கொண்டு வா என்று அவனுடைய தந்தை கூறினான். போனவன் போனபோது இருந்த மாதிரியே திரும்ப வந்தான். ஏன் நான் சொன்னதை செய்யாமல் வருகிறாய் என்று தந்தை கோபப்பட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே பவுடர் போட்டுவிட்டு முகத்தை கழுவி வந்தேன் என்றான் மகன் பெருமையாக. இதுதான் 100% திறன். நாம் உழைப்பது விழிப்புணர்வுடனும் திட்டமிட்டு இருக்கும்போதுதான் அதற்கான பயன் இருக்கும். இதைத்தான் இன்னை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவும் தெளிவாக தன்னை பின்பற்றிய சீடர்களுக்கு எத்தகைய பணிகளை எத்தகைய முறையில் எதனை கொண்டு எதற்காக எங்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக அவருடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் தான் தேர்ந்து கொண்டவர்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சுட்டி காட்டி விழிப்புணர்வுடன் பணி வாழ்வை முன்னெடுத்து செல்ல அழைக்கின்றார். இதைத்தான் நாமும் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்துகிறோமே தவிர அவர் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு விழிப்புணர்வுடன் அவருடைய குணப்படுத்தும் பணியை, நற்செய்தியை பறைசாற்றும் பணியை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நாம் பணி வாழ்வை செய்கின்ற மனநிலையை கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம். இறைவனுடைய அருள் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும். ஆமேன்.